எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஜாதகத்துல எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா இந்த துர்மரணம் அப்படிங்கிறது ஏற்படும்? எல்லாருடைய குடும்பத்திலையும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த அகால மரணம் 3 வகையை நம்ம பிரிக்கலாம். அகால மரணம், துர்மரணம், விபத்துங்கிறது. இருப்பு வினை சஞ்சித கர்மாலால அகால மரணம் ஏற்படும். ஒண்ணு மனம், சுவை, உரு, ஒளி, ஓசை, நாற்றம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 தத்துவம். மொத்தம் உடலுக்கு 36 தத்துவம். 36 தத்துவத்துல 28 தத்துவம் என்பது வேறு, இந்த 8 தத்துவம் என்பது வேறு. இந்த 8 ஆன்மாவுடைய தொடர்பு ஏற்படுத்தும். ஒரு உயிர் இறந்த உடனே, ஒரு உடலை விட்டு போன உடனே அவங்கள மோட்சன்ற பேர்மை வீட்டுக்கு முறையா நம்ம அனுப்பி வைக்கணும். அவங்க முறையா அனுப்பியும் அவங்க போகல அப்படின்னா அவங்களுக்கு சில ஆசைகள் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல விபத்து நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து அதே இடத்துல விபத்து நடந்துகிட்டே இருக்கும். சொல்லுவாங்க இந்த இடத்துல விபத்து எப்ப ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. ஏன் தொடர்ந்து அதே இடத்துல விபத்து நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இறந்து போன அந்த ஆவிகள் அந்த இடத்துல ஆக்குபை பண்ணி நிற்கும். சில ஆம்புலன்ஸ்ல விபத்துக்குள்ளாய நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன் நடக்குதுன்னா அந்த ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போன யாராவது இறந்துருவாங்க. பாடி இறந்துட்டாங்கன்னா பாடி போயிடும், அந்த ஆம்புலன்ஸ் அந்த ஆவி இருக்கும். இன்னொருத்தன் மரண படுக்கையில் இருக்கிறவனை கூட்டிட்டு போகும் பொழுது அந்த ஆவி அதை இழுத்து சேர்த்து கொண்டு போயிடும். ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அங்க நிச்சயமாக ஒரு ஆவி இருக்கும், ஒரு இறந்து போன ஒரு ஆத்மா இருக்கும். அதுதான் விபத்தை ஏற்படுத்தும். இதுதான் உண்மை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்துன்னு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய அம்பல செல்வன் பழனிமுருகன் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சமீபத்துல அதிகமா நான் பாக்குற விஷயங்கள்ல ஒன்னா இருக்கிறது துர்மரணம் அப்படிங்கிறது. ஜாதகத்துல எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா இந்த துர்மரணம் அப்படிங்கிறது ஏற்படும்? எல்லாருடைய குடும்பத்திலையும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? எல்லார் குடும்பமும் சொல்ல முடியாத மாதிரி இந்த அகால மரணம் 3 வகையை நம்ம பிரிக்கலாம். அகால மரணம், துர்மரணம், விபத்துங்கிறது. இருப்பு வினை சஞ்சித கர்மாலால அகால மரணம் ஏற்படும். ஒண்ணு ஏறுவினை, அதாவது சஞ்சீதம், பிராப்தம், அகாமியம். பிராப்த கர்மானால அகால மரணம், துர்மரணங்கள் ஏற்படும். வரக்கூடிய ஆகாமியத்தினால ஏற்படும். 3 விதமா வரும். இதுல அதிகமா ஏற்படுறது ஏறுவினையில தான் வருது இந்த அகால மரணம், துர்மரணம். இது எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுக்கும் பொழுது மனம், சுவை, உரு, ஒளி, ஓசை, நாற்றம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 தத்துவம். மொத்தம் உடலுக்கு 36 தத்துவம். 36 தத்துவத்துல 28 தத்துவம் என்பது வேறு, இந்த 8 தத்துவம் என்பது வேறு. இந்த 8 ஆன்மாவுடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது, ஆவியுடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது. புரியட்ட காயம் என்று தூய தமிழ்ல இதுக்கு பேர். புதனா சரீரம் போனால் புரியட்ட காயம்தானே, யாதனா சரீரவாய் என்பது நிகழ்ந்து நாதனார் ஆணைக்கேற்ப நரகோடு சொர்க்கம் துய்த்து தீதில்லா யோனியில் சேர்ந்திடும் ஜீவன்கள் எல்லாம் அப்படின்னு சிவஞான போதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஆன்மா உடலை விட்டு உயிரை விட்டு பிரிந்த ஒரு ஆன்மா அவங்க அந்த மேலுலகம் என்று சொல்லக்கூடிய பிதிர்கள் உலகம், அதாவது முன்னோர்கள் உலகம், தென்புலத்தார் ரசிக்கக்கூடிய தென்புலத்தார் தெய்வம் விருந்தக்கால் சுற்றத்தார் தான் 5 முந்திருப்ப தலை வள்ளுவ தென்புலத்தார் உலகம்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ள அவங்க போகணும். அப்படி அவங்க போகாத பட்சத்துல அவங்க அந்த ஆயுள் நிர்மாணிக்கப்பட்ட காலம் வரை புவியில் உலாவார்கள். அப்படி பூமியில உலா வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு உடல் தேவைப்படும். அப்ப ஏதாவது ஒரு உடம்புக்குள்ள அவங்க கூறுவாங்க. குறிப்பா மனிதனா இறந்து அலையிறவங்க மனித உடலை தேடும். அப்ப பார்த்தா மிருகங்கள், பட்சிகள், பறவைகள், சில மிருகங்கள், பட்சிகள், பறவைகள் கூட சில மனித உடம்புக்குள்ள இறங்கிருக்கு. அதையெல்லாம் கூட நான் பார்த்துருக்கிறேன். ஆமா, அதெல்லாம் உண்டு. ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு நரி இறந்து நரி ஒரு மனுஷன் உடம்புக்குள்ள புகுந்து அதை ஆடே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா ராமநாதபுரத்துல.
ஆமாம், அப்போ டக்குன்னு ஒன்று ஆடை கடிச்சு தின்றுவான் மனுஷன். இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆத்மாக்கள் இதெல்லாம் ஒவ்வொரு விதமான ஆன்மாக்கள். அதில் பொதுவாக நம்ம பேசுகிற மனிதனை பற்றி தான் பேசுவோம். மிருகங்கள், பட்சிகள், பறவைகளை பற்றி நம்ம பேச மாட்டோம். இந்த மனிதனுக்கு இதை பற்றி. அப்போது ஒரு உயிர் இறந்த உடனே, ஒரு உடலை விட்டு போன உடனே அவங்கள மோட்சன்ற பேர்மை வீட்டுக்கு முறையாக நம்ம அனுப்பி வைக்கணும். அவங்க முறையாக அனுப்பியும் அவங்க போகலை அப்படின்னா அவங்களுக்கு சில ஆசைகள் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆசைகள் தீராத வரைக்கும் அவங்க பூமியை விட்டு போக மாட்டாங்க. அதை அனுபவிச்சு தான் கடந்து தான் ஆவாங்க. அதற்கு அவங்க உடலை தேர்ந்தெடுப்பார்கள், இல்லை அதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. இது ஒரு விதமான ஒரு வகை. இன்னொன்று கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல விபத்து நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து அதே இடத்துல விபத்து நடந்துக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்க இந்த இடத்துல விபத்து எப்போ ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. ஏன் தொடர்ந்து அதே இடத்துல விபத்து நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இறந்து போன அந்த ஆவிகள் அந்த இடத்துல ஆக்குப்பை பண்ணி நிற்கும். ஒரு டீம் எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அது பக்கத்தில் அவங்க ஒரு மரம் இருக்கும், விருட்சம் இருக்கும், இல்லை ஒரு கட்டடம் இருக்கும், ஏதோ ஒன்று அவங்க டீம் ஃபார்ம் ஆகிடுவாங்க. 1, 2, 4, 6, 8 அது பேய்கள் ஆவிகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மேலும் மேலும் தனக்கு ஆட்களை சேர்க்கறதுக்கு வடிவேல் சொன்ன மாதிரி செத்து செத்து விளையாடுவோம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்த யாரெல்லாம் அவனை விதி முடியணும்னு இருக்கோ அற்பல அந்த மாதிரி மனிதர்கள் வரும் பொழுது அந்த விபத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க. விபத்தை ஏற்படுத்தின உடனே அந்த உடல் விட்டு அந்த ஆவியும் அதோட சேர்ந்துடும். தொடர்ந்து இப்படித்தான் அந்த ஆவி கூட்டம், பேய் கூட்டம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சேர அதனுடைய கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். இது மிட் நைட் பொழுது, உச்சி காலம், அந்தி சந்தி, இந்த மாதிரி காலங்களில் தான் அது நடக்கும். ஏன்னா அப்போ தான் அதுங்க நடமாடக்கூடிய நேரம். அப்போது இந்த ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா, இது கடை தேராமல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஏறுவினைன்னு சொல்லக்கூடிய சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் அகால மரணம் ஆயிடும். நல்லா தான் போயிட்டு இருப்பான், வண்டி ஓட்டி போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்க நினைச்சிருப்பான் அவனுடைய அந்த ஸ்டீரிங்கை அது இழுத்து விட்டுரும். அது இழுத்து விபத்தை ஏற்படுத்தி, இல்லை எழுத்து மாதிரி வண்டியில் அது ஏறி உக்காந்துரும். நிறைய விபத்துகள் இப்படி தான் நடக்குது. ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அங்கே நிச்சயமாக ஒரு ஆவி இருக்கும், ஒரு இறந்து போன ஒரு ஆத்மா இருக்கும். அதுதான் விபத்தை ஏற்படுத்தும். இதுதான் உண்மை. அதனால தான் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஆம்புலன்ஸில் சில ஆம்புலன்ஸ்லாம் விபத்துக்குள்ளாக நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் நடக்குதுன்னா, அந்த ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போன யாராவது இறந்துருவாங்க, பாடி இறந்துட்டாங்கன்னா பாடி போயிடும், அந்த ஆம்புலன்ஸ் அந்த ஆவி இருக்கும். இன்னொருத்தன் மரண படுக்கையில் இருக்கிறவனை கூட்டிகிட்டு போகும் பொழுது அந்த ஆவி அதை இழுத்து சேர்த்து கொண்டு போயிடும். அவனும் விபத்தில் இறந்தான். விபத்தில் நிறைய ஒரு கர்ப்பிணி பெண்ணு, ஏற்கனவே ஒரு இறந்த ஆவி, ஒரு ஆன்மா ஒரு கர்ப்பிணி பெண்ணு போகும்பொழுது அந்த வண்டி விபத்துக்குள்ளாகி கர்ப்பிணி பெண்ணே இறந்துருச்சு. நிறைய இந்த ஆம்புலன்ஸ் விபத்தெல்லாம் அப்படி தான் நடக்கும். அதனால் ஆம்புலன்ஸ் அடிக்கடி சுத்தம் பண்ணணும், சிருஷ்டி பண்ணணும். நிறைய இந்த மாதிரி இந்த வாகனங்கள்லாம் வெரி வெரி டேஞ்சர். அது மாதிரி பிரேத ஏற்றிட்டு போகிற வண்டிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதிலெல்லாம் துராவிகள் உட்காந்துரும், துர்தேவதை உட்காந்துரும். அது அடுத்த ஆளை கூப்பிடும். யாராவது ஒருத்தர் ஆக்சிடென்ட் விபத்து, அது யாருன்னு பார்த்து இழுத்துட்டு போயிடும், இது மரணிச்சிடும். இல்லை நண்பர்கள் யாராவது இறந்துட்டான் அப்படின்னா, அவன் குடிகாரனாக இருந்தாலும் அவன் உடம்புக்குள்ள இது குடிக்க ஆரம்பிச்சிடும், இது குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடும். ஒரு கணவன் இப்போ ஒரு சமீபத்தில் என்கிட்ட ஒருத்தவங்க பார்க்க வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்க சித்தி வீட்டிலே இருக்கார் எங்கள் வீட்டுக்காரு அப்படின்ற ஒரு இது. ஏன்னா சித்தி வீட்டுக்கார் இறந்துடுறார். சித்தி வீட்டுக்கார் இறந்தோன்னா இவர் போய் அவரை போய் எல்லாம் பண்ண வைக்க இருக்கிறார். இருக்கும் பொழுது அந்த ஆவி இவர் உடம்புல இறங்கி, இவர் அந்த சித்தி வீட்டுக்காரு இவர் உடம்புல இருக்கிறார், இவர் அந்த சித்தி வீட்டுக்கு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடறாரு, இவங்க குடும்பத்தை விட்டுறாரு. நான் கண்டுபிடிச்சேன், ஏங்க இருக்கிறது அவர் தான் இருக்கார், உடம்பு ஒன்று அதை அங்கே தான் போய் செய்வார். ஐயோ என்ன சார் எப்படி, அதை வெளியே பார்க்கணும்னா அவருக்கு மரணம் ஏற்படும், துர்மரணம் இவருக்கு தான் ஏற்படும் அப்படின்பொழுது நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவர் வண்டியில் போகிற ஆக்சிடென்ட் ஆனார். நம்ம வெளியேற்ற போகிறோன்னு தெரிஞ்சால் விபத்தை ஏற்படுத்திடும். அது ஆமாம், அது தெரிஞ்சிடும். எப்பயுமே புரியட்ட காயத்துக்கு மட்டும் சென்சிட்டிவ் ஜாஸ்தி, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இதை கடை தேர்றதுல அதில் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க, அது 16வது நாள் 30வது நாள் மொதல் வருஷம் இதையெல்லாம் முறையாக பிண்டை வச்சு பிரதானம் வச்சு அதுக்குரிய மந்திரங்களை செய்ய, அதுக்குரிய சேத்திரங்களில் கொண்டு போய் அதை கரைச்சி வச்சு செஞ்சு அந்த ஆன்மாவை மோட்சத்துக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பாத பட்சத்தில்
அந்த ஆன்மாவானது அடுத்த வரை கூட்டி சென்று விடும். அவங்க குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நண்பர் யாரா ஒருத்தரை தனக்கு துணையாக கூட்டிக்கிடும். அவங்க மரணம் நிகழ்ந்துடும். அது தற்கொலையாக இருக்கலாம், இல்லை விபத்தாக இருக்கலாம். ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக. சில பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலேன், இறந்த உடனே அப்பா நினப்புலே இருந்தான், இவனு இறந்துட்டான், சூசைட் பண்ணிப்பாங்க. மகா இறந்த நினப்புலே இருந்து சூசைட் பண்ணிப்பாங்க. நடக்குதா இல்லைங்களா? இது ஏன் நடக்குதுன்னா, அந்த எண்ண அலைகளை உருவாக்குறது அதுதான். நீ என் கூட வந்துரு, என் கூட வந்துரு. நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க, சார் இன்னொரு ராஜ்ய கனவுல வந்து கூப்பிடுது சார், என் கூட வா, என் கூட வா அப்படின்னு கூப்பிடுது. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட எல்லாம். எப்பா அது உலகம் வேற, இது உலகம் வேற. அவங்க வழி அனுப்புறத தவிர வழி கிடையாது. வழி அனுப்பி தான் ஆகணும். போக மாட்டாங்க. போகக்கூடியதை நீ கரெக்டாக செஞ்சுன்னா கண்டிப்பாக, இல்லாட்டினா இன்னும் அடுத்தடுத்த ஆளை வாங்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு குடும்பத்தில் வந்து தொடர்ந்து துர்மரணம் நடக்குது, தொடர்ந்து அகால மரணம் நடக்குது, தொடர்ந்து துன்பங்கள் வருது, தொடர்ந்து துயரங்கள் வருது, தொடர்ந்து இன்னல்கள் வருது அப்படின்னா, அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் எவரோ பாதிக்கப்பட்டு அவர் வந்து சரியான ஒரு மோட்சம் என்ற பெருவிடு போகாத காரணத்தினால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களையும் தனக்காக சேர்த்துப்பார். உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி உறவுகள் கொண்டாடினாங்களோ, இறந்ததுக்கு அப்புறம் அதே உறவு அங்கே இருக்கும். மச்சனே, மாமே, அண்ணன், தம்பி எல்லாம் அங்கே உறவு சேருவாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அண்ணன் வந்துட்டான், தம்பி வந்துட்டான், மருமை யாரு பேர இருக்கா, அவனையும் கூட்டுக்கிடுவான். ஆவிகள் புரியுதுங்களா? அவனை கூட்டுக்கூட நமக்கு வேணும். அப்போ அவனு ஒரு தண்ணியில குளிக்க போவா, இறந்துருவான். செய்யறது யாரு? அவனை கூட்ட பேரன் வந்துட்டான். இந்த பாசம் அங்கேயும் இருக்கும். அந்த பாசம் ஆவி உலகத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது பூமியில வாழக்கூடியவங்களை அப்புறம் ஒவ்வொருத்தரா மரணிச்சு அவங்க ஒரு டீம் ஃபார்ம் ஆகிட்டே இருப்பாங்க. சொல்ல புரியுதுங்களாமா? இது பெரிய உள்ள கிறிஸ்டி வந்து பெரிய கிறிஸ்டி. நிறைய குடும்பம் இதுல பின்னி பிணைஞ்சு கஷ்டப்பட்டு கிடக்குது. அவங்க வழியும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. அது துன்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன்டா நமக்கு இப்படி நடந்து நம்பாங்க. வர்றதுக்கு முன்னாடி சொன்னா புரியாது. இது கர்மா, இது விடாது. புரியுதுங்களா? அதுல இழப்புகள், அதுல உச்சகட்டம் மரணம். இப்போ இந்த மாதிரி அகால மரணம் வருது, துர்மரணம் வருதுன்னா ஜாதகத்துல என்ன கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும் சார்? 8ஆம் பாவம் கெட்டு போயிடுமா? 8ஆம் பாவம் அகால மரணம், 8ஆம் பாவம் கெட்டு போயிடும். 8ஆம் பாவம் கெட்டு போனா அகால மரணம் தான். அதுக்கேற்ற மாதிரி ஜாதகம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். 8ஆம் பாவம் கெட்டு போயிடும். ஆயுள் ஸ்தானம் வந்து கெட்டு போயிடும். மரண காண்டமே இருக்கேன். மரண காண்டம் எப்படி? மரண காண்டத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பா, விபத்தால மரணம், பட்சியால் மரணம், நஞ்சு பாம்பு கடிச்சு மரணம், இயற்கை மரணம், உறக்கத்துல மரணம், நோய் வாய்ப்பட்டு மரணம், மரண காண்டத்திலே பெருசு இருக்கு. எப்படி மரணம் நடக்கணும், மரண காண்டத்தை பற்றி அவ்வளோ மரணம் வரும் அதுல. அப்ப நல்ல சாகுறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும். என்ன சொல்றீங்க? உறக்கத்துல உயிர் பிரியணும்னு சொல்லி நபிகள் சொல்றாரு. மறுபடியும் மயிரில வந்து வெண்ணெயில மயிரில எப்படி பிரியுதோ அது மாதிரி நம்மளுடைய ஆன்மா பிரியணும். இல்லை என்றால் இது அந்த குடும்பத்துக்கு தோஷம், துயரம், துன்பம் தான். மேலும் மேலும் விருத்தி ஆகாது. மீண்டும் மீண்டும் கஷ்டத்துக்கு தான் உள்ளாவாங்கிற ஒழிய இறுதி நிர்மூலம். நிர்மூலம் என்ன? எல்லாம் இழந்து நிர்கதி ஆயிடுவாங்க. யாரும் வாரிசு இருக்காது, ஒன்றும் இருக்காது, குடும்பம் இருக்காது, குளந்தலைக்க யாரும் இருக்க மாட்டாங்க, பொருளாதாரம் இருக்காது, எல்லாம் இழந்து நிர்கதி. அது சுடுகாடு ஆயிடும் சொல்லுவாங்களா, வீடே சுடுகாடு ஆயிடும். இதுதான் இறந்து போன ஆன்மாவை கடத்தேத்துற நிறைய குடும்பங்கள் இதில் தான் தப்பு பண்ணுவாங்க. அவன் தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சுன்னு அடுத்து வந்துடுவாங்க. தூக்கு போட்டதுக்கப்புறம் தான் வேலையே ஜாஸ்தி. அடக்கம் பண்ணதுக்கப்புறம் தான் அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சுமா தம்பி, இனிமேல் தான் உனக்கு பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குது. உடல் போயிடுச்சுப்பா, ஆவி இருக்கு, ஆவி கரெக்டான இடத்துக்கு அனுப்ப வேண்டிய வேலை உனக்கு இருக்கு. இல்லை அப்படின்னா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிக்கிறேன். அடுத்த வருஷத்துக்கு ஒரு மரணம் நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு மரணம் நடக்கும், அதுக்கு அடுத்த வரிசையாக தொடர்ந்து மரணம் நடந்தோம்னா யோசிப்பா, ஐயோ எங்கேயோ போய் குறி கேட்கறது, கோடாங்கி அடிக்கிறது, பல வேலையை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது முதல்ல செய்ய மாட்டாங்க. இது விதி, கர்மம். புரியுதுங்களா? அப்போ இந்த புரியட்ட காயம் என்று சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் இந்த ஆவிகளுடைய நிலை அறிந்து அந்த நிலை எந்த கேட்டகரியில இருக்குதோ அதை அதுல இருந்து அவங்கள மேன்மைப்படுத்தணும். மேன்மைப்படுத்தி அவங்கள அந்த புண்ணிய லோகத்துக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு புவியில் வாழக்கூடிய அவங்க சந்ததிக்கு உண்டு. அப்படி அவங்க அனுப்பிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்து சுபிட்சம். அனுப்பாத பட்சத்துல துன்பம், துயரம். எப்படி கேட்டிங்கன்னா, நல்ல செல்வ பலமா வசதி வாய்ப்பா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியாது. தூக்கி போட்டு அடைச்சி விட்டு அவன் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான். அடுத்து நீ கல்யாணம் ஆகி உன் சந்ததி விருத்தி ஆகணும்ல, அங்கே தான் வந்து சேட்டை பண்ணும். அந்த ஆவி வந்து நிற்கும், ஆத்மா வந்து நிற்கும், பழிவாங்க வந்து நிற்கும். உனக்கு அதை பண்ண இதை பண்ண என்ன பண்ண, அந்த கண்டிப்பாக அது வேலை செய்யும். அவன் குடும்பத்தில் பிறந்த ஆன்மாவே அவனை தண்டிக்கும்.
அவன் குடும்பத்தில் இருந்த முன்னோர்களே அவங்கள தண்டிப்பாங்க. வேற யாரும் வெளியால தண்டிக்க மாட்டாங்க. பெற்றோரே தண்டிப்பாங்க, பிள்ளைகளே தண்டிப்பாங்க, பாட்டனே தண்டிப்பாங்க. அதே மாதிரி கொடுக்கறத அவங்களே கொடுப்பாங்க. பாட்டனே கொடுப்பாங்க, பெற்றோரே கொடுப்பாங்க, பிள்ளைகளே கொடுப்பாங்க. இது புண்ணியலோகத்துக்கு போயிட்டா. இதே இது வந்து பாவலோகத்துக்கு இருளோகத்துக்கு போயிட்டா தண்டனை. அவ்வளவுதான் விஷயம். அவங்க புண்ணியலோகத்துல இருக்கிறாங்களா இருளோகத்துல இருக்கிறாங்கன்னா உங்க வாழ்க்கை முறை சொல்லிடும். நீங்க வாழ்க்கையில வந்து சுபிட்சமா இருந்து நல்லா இருந்தீங்க அப்படின்னா நீங்க புண்ணியலோகத்துல முன்னோர்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்க கஷ்டம் துயரம் துன்பத்துல இருக்கீங்க அப்படின்னா அவங்க இருள் உலகத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இருள் உலகத்துல இருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் குடும்பத்தை இருள் உலகத்திற்கு அழைத்து செல்வார்கள். ஒளி உலகத்தில் இருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் குடும்பத்தை ஒளி உலகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அதேதான். ஆனா இது இருள் உலகமா இருக்குமா ஒளி உலகம் உங்களுக்கு தெரியாது, புரிஞ்சிக்கிற முடியாது. அனுபவம் தான் வாழ்க்கை. அப்போ இறந்து போன ஆன்மாக்களை அது சரியான பாதையில சரியான லோகத்துல சரியானவைகளை நம்ம வந்து செலுத்தப்படும் பொழுது அவங்க குடும்பத்தை சுபிட்சமா வச்சுப்பாங்க. இல்லைன்னா துன்பமும் துயரமும் வந்து சேரி அந்த குடும்பம் நிர்மூலம். அதனால எப்பயுமே தெய்வத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க தென்புலத்தார் தெய்வம். தென்புலத்தார் தெய்வம் விருந்தக்கால் சுற்றத்தார் தான் இவன் ஐந்தாங்க முந்தியிருப்பது தலை. முன்னோர் வழிபாடு அதன் பின்பு தெய்வ வழிபாடு. முன்னோர் வழிபாடு பண்ணக்கப்புறம் தெய்வ வழிபாடு. நான் முத பேசின ஸ்பீச்சை இதை வச்சு தான் பேசுகிறேன். நான் வந்து இந்த சேனலில் பேசுறதுக்கு 2000 பல வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல இந்த பிதிரு உலகத்தை வச்சு தான் நான் பேசுனேன். இறப்புக்கு பின் மனிதனுடைய நிலை, இறப்புக்கு பின் மனிதனுடைய நிலையை சொல்லி இதை பற்றி நான் பேசும் பொழுது நல்ல விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நான் முதல்ல பேசின உடனே போகிற இடங்கள்லாம் எனக்கு வந்து அப்படியே இந்த நீர்த்துளி ஒரு தலை, என்னடா நமக்கு மட்டும் தலை இருக்குன்னா பிதிர்லோகத்துடைய ஆசீர்வாதம்னு எனக்கு அப்புறம் தான் நான் உணர்ந்தேன். முன்னோரெல்லாம் ஆசீர்வாதம் நமக்கு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. மறுநாள் விடிய காலம் 5 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது மதுரையிலேருந்து. சார் ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது வாங்கிக்கிறாங்க. 350-400 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட புத்தகம். இறப்புக்கு பின் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறா அப்படின்னு பார்த்து மதுரை ஆதீனம், மதுரையுடைய இதுக்கு முன்னாடி 3 ஆதீனம் அவர் எழுதின, அவர் இறந்த லோகத்துக்கே போய் அவங்க முன்னோரை பார்த்துட்டு வந்து எழுதின புத்தகம். அவர் எழுதுனது ஒரு புத்தகம் என்கிட்ட இருக்கு சார். அவர் ஃப்ராட் பண்ண புத்தக கடை போட்டிருந்தார். அவர்கிட்ட மொத்த புத்தகத்தை நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, சார் இந்த புக்கெல்லாம் நீங்கள் வாங்கி அட்ரஸ் கொடுங்கன்னாரு. என் அட்ரஸை கொடுத்தேன். நல்ல புத்தகம் தானே. அந்த புத்தகத்தை எனக்கு அனுப்புனார் கொரியரில். அந்த புத்தகத்தில் இறந்ததுக்கப்புறம் மனிதர்கள் என்னென்ன கேட்டகரியில் எப்படி எப்படி போகிறாங்க, அவங்க இறந்ததுக்கப்புறம் நினைக்கிறோம் ஆண் பெண்ணாக பிறக்குது, பெண் ஆணாக பிறக்குது, தாத்தனே அவன் பிள்ளைக்கு வாரிசாக பிறக்கிறான், பெண் அம்மாவே அவனுக்கு மகளாக பிறக்கிறான், இதெல்லாம் அதில் தெரிய வருது. அப்போ அந்த முன்னோர்கள் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிலைமையில் அவங்க கடத்தேற்றப்படுறாங்க, எப்படிலாம் போய் அந்த குடும்பத்துக்கு சூட்சமாக இருக்காங்க, எப்படிலாம் இருந்து அதே குடும்பத்தை அவங்க அழிக்க வர்றாங்க. இந்த அப்பா அதை படித்து பார்த்துட்டு அப்பா இறந்து உயிரோடு இருக்கிறப்ப கூட பிரச்சனை இல்லை, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற நிலைமை தான் பெருசு போல. அப்போ இதுதான் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை. அதனால ஒரு உடலை விட்டு உயிரும் ஆன்மாவும் கடத்தேற்ற பின்பு அந்த ஆன்மாவை சரியான இடத்துக்கு நாம் கடத்தவில்லை என்றால் தண்டனை நிச்சயம், தண்டனை நிச்சயம், தண்டனை நிச்சயம். அவர்கள் சரியான இடத்துக்கு ஒளி உலகத்துக்கு நாம் கொண்டு சென்று விட்டால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.